காப்பாத்தி பார்த்தோம். ஆனா அவ தன்னோட புத்திசாலித்தனத்தால தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா இப்ப நான் செய்ய போற திக்பந்தனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த திக்பந்தனைய செய்யறதுக்கு நானே நேரடியா கோயிலுக்கு வரணும். இப்ப கோவில்ல ஒவ்வொரு மூல முடுக்களையும் பக்தர்கள் கூட்டம் கூட்டமா இருப்பாங்க. இந்த நேரத்துல நீ கோவிலுக்கு வந்து அம்மனுக்கு திக்வந்தனா போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது சித்தேஸ்வர கடிக்கு. அதுக்கு நான் வேற ஒரு வழிய செஞ்சு வச்சிட்டேன். என்ன அது? இதோ சொல்றேன். பல வருஷங்களா என்கிட்ட இருக்கிற மந்திர சக்தியால மந்திரிச்ச கற்கள் இது. மனுஷங்களுடைய பிணங்களை எரிச்சு அந்த சாம்பலையும் எலும்பு துண்டுகளையும் வச்சு பூஜை பண்ண கற்கள் இது. இத வச்சு எந்த ஆள வேணும்னாலும் ஆளுன்னு எதுக்கு சொல்லணும், ஒரு குடும்பத்தையே இல்ல ஒரு ஊரையே கூட கட்டி போட முடியும். நான் உடலால சொல்லல, மானசீகமா மூளைய கட்டி போடலாம். அவங்க மூளை மனசு எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும்.
சுயநினைவையே இழக்கிற அளவுக்கு ஒருத்தரை கட்டி போட முடியும். இதையெல்லாம் எப்படி நம்புறது? ஒருத்தர்னா பரவாயில்ல, ஒரு குடும்பத்தையே ஒரு ஊரையே கட்டி போறதுன்னா எப்படி? அது ரொம்ப சுலபம். ஒரு காகிதத்துல சக்கராபுரின்னு எழுதி அதை இந்த பள்ளத்துக்குள்ள போட்டு மந்திரிச்ச இந்த கற்களை போட்டு மூடி சங்கல்பம் பண்ணிட்டா இந்த மொத்த சக்கராபுரி ஜனங்களும் மனசால மூளையால ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவாங்க. மாரியப்பா, கடிக்கியோட மந்திர சக்தி எப்படிப்பட்டதுன்னு உனக்கு வேணா புதுசா இருக்கலாம். ஆனா அவனுடைய சக்தி என்னங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். சந்தேகமே இல்லை. கடிக்கு இவ்வளவு தூரம் சொல்லும் போது அது நிச்சயமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நான் என்னுடைய மகா குரு கிட்ட இருந்து கத்துக்கிட்ட வித்தை. இத்தனை நாளா அம்மனுக்கு செஞ்ச அஷ்ட திக்பந்தன வித்தையை விட 10 மடங்கு அதிக பலனுடையது இது. இதுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டா அது மனுஷனா இருந்தாலும் சரி, அந்த மகமாயா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட அசைய முடியாது. சரி, இப்ப இதுக்கு யாரை நீ பலி கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த மொத்த சக்கராபுரியையும் திரிபுர சுந்தரி அம்மனுடைய கோயில ஐயோ, அப்படி எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. நீ சக்கராபுரிய கட்டி போட்டாலும் சரி, இல்ல கோவிலை மட்டுமே கட்டி போட்டாலும் சரி, அதோட பாதிப்பெல்லாம் எனக்கு தானே நிச்சயம் இருக்கும். இத பாரு, உற்சவம் ஆரம்பிச்சாச்சு. அதனால அடிக்கடி நான் கோவிலுக்கு போய் வந்துதான். அதுவும் இல்லாம நானும் அதே ஊருக்குள்ள தானே இருக்கேன். எனக்கு வேலையே அங்கதான் பா. என் போலீஸ் கும்பல் மொத்தமா அங்கதான் இருக்கு. என் ஆளுங்க எனக்கு மரியாதை கொடுக்கறத விட்டுட்டு உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அப்புறம் உங்க வேலையை நான் எப்படி செய்ய முடியும்? இது சின்ன பசங்க விளையாட்டு இல்ல கட்டிக்கி. இதெல்லாம் எதுக்காக பண்றேன்னு யோசிச்சு வச்சிருப்பியே, முதல்ல அதை சொல்லு. ஒரு வழி சுலபமா இருக்கும்னு பார்த்தா இன்னொரு வழி அதுக்கு ஏடா கூடமா இருக்க. இந்த பிரச்சனைகளை எல்லாம் விளக்குறதுக்கு நீ என்ன வழி பண்ணி வச்சிருக்க, அதை சொல்லு. ராத்திரி 11 மணிக்கு வாங்க. உங்க முன்னாடி தான் இதை நான் பண்ண போறேன். அப்ப உங்களுக்கே எல்லாம் புரியும். விஷயத்தை நீ இப்படி அறகுறையா சொல்லி எங்களை இப்படியெல்லாம் பயமுறுத்தாத கடிக்கி. இப்ப நீ என்ன செய்ய போறான்றத நேரடியா என்கிட்ட சொல்லு. ராத்திரி 11 மணிக்கு எல்லாம் உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டேன்ல. உற்சவத்துக்கு இன்னும் 8 நாள் தான் இருக்கு. 8வது நாள் சாஸ்திரி ஐயா, உங்களை நான் சுட்டு தள்ளிடுவேன்.